ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம மத்தியமா செகண்ட் கொஷின் பேப்பரில் கஹானி பாட்டில் வரக்கூடிய ஷார்ட் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கஹானியில் மொத்தம் 6 லெசன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 தான் பார்க்க போகிறோம். மீதி 3 நம்ம சாய்ஸில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கஹானியோட கொஷின் ஆன்சர் பேஜ் நம்பர் 66 இருக்குது. இப்ராஹிம் யாத்ரியோன் கா சத்துக்கார் கைசே கர்த்தா தா. இப்ராஹிம் ட்ராவலர்ஸ்க்கு, யாத்ரியோன்னா ட்ராவலர்ஸ், சத்துக்கார் அப்படின்னா வரவேற்கிறது, கைசேனா எப்படி, கர்த்தா தானா பண்ணார். அதாவது இப்ராஹிம் வந்து பயணிகளை எப்படி வரவேற்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ராஹிம் கே ஜான் படி சடக்கே கினாரே தீ. அந்த ஜான் படி அப்படின்னா நடத்தோம்னா குடிசைன்னு அர்த்தம். சடக்கே கினாரே எடுத்தோம்னா சாலை ஓரம் நடத்தும். அப்போ இப்ராஹிமுடைய குடிசை வந்து சாலை ஓரமாக இருந்தது. சடக் பர் ஜானே வாலே யாத்ரி லோக் உஸ்கே கர் கட்கட்டாத்தே தீ. அதாவது சாலை ஓரமாக செய்யக்கூடிய டிராவலர்ஸ், அதாவது டிராவல் பண்ணக்கூடிய மக்கள், அதாவது சடக் பர் ஜானே வாலே சாலை ஓரமாக போகக்கூடிய லோக் மக்கள், உஸ்கே கர் அவனுடைய வீட்டை கட்டாத்தே தே தட்டிட்டே போகிறது வழக்கம், அதாவது தட்டி தட்டி போகிறது வழக்கம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ராஹிம் உன்கா அச்சித் சத்கார் கர்த்தாத்தா. அதாவது இப்ராஹிம் வந்து அவர்களை நல்லா நடத்தினாரு. அச்சித் சத்கார் அப்படின்னா நல்ல மரியாதையாக நடத்தினாரு, நல்லா ட்ரீட் பண்ணாரு. அச்சித் சத்கார்னா நல்லா ட்ரீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கானே சே பகலே இப்ராஹிம் ஏக் சோட்டி சே பிரார்த்தனை கர்த்தாத்தா. இப்ராஹிம் வந்து கானே சே பெஹலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, கானேனா சாப்பிட்றது, கானே சே பெஹலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ராஹிம் ஏக் சோட்டி ஒரு சின்ன பிரார்த்தனா கர்த்தாத்தி சின்ன ப்ரேயர் பண்ணாரு. யாத்ரி லோக் உஸ்ஸே தொஹராத்தி தே. யாத்ரி லோக் அந்த டிராவல் பண்ண பயணிகளும் உஸ்ஸே டொஹராத்தி தே அதையே திரும்ப சொன்னாங்க. உஸ்கே பாத் அதுக்கு பிறகு சப் லோக் காத்தே தே, அதுக்கு பிறகுதான் மக்களும் சாப்பிட்டாங்க. சப்லோக் அனைத்து மக்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ராஹிம் கா கோ கியூன் கர்வ் ஹோ கயா. இப்ராஹிம்க்கு கியூன்னா ஏன், கர்வ் அப்படின்னா கர்வம், ஹோ கயா ஏன் கர்வம் வந்துருச்சு இப்ராஹிம்குள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ராஹிம் गरीब हो जाने के बाद भी यात्रियों का सत्कार करता था. இப்ராஹிம் வந்து ஏழையான பிறகும், இப்ராஹிம் வந்து கரீப் ஏழை, பட் இருந்தாலும் கரீப் ஹோ ஜானே கே பாத், அதாவது அப்படி இருந்துமே அவர் என்ன பண்ணாரு, யாத்ரியன்கோ சத்கார் கர்த்தாதா பயணிகளை வந்து வரவேற்றுட்டு இருந்தார். அவர் கரீபா இருந்த போதும். இஸ்ஸே உஸ்கோ இதனால உஸ்கோ பகுத் சந்தோஷ் மில்தாத்தா, இதனால அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கிடைச்சிது. பகுத் சந்தோஷ் நல்ல சந்தோஷம், நல்ல திருப்தி கிடைச்சிது. ஓகே, இல்லைக்கி நானா குச் சமயக்கே பாத் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு, கொஞ்சம் டைமுக்கு பிறகு உஸ்கோ குச் கர்வ் ஹோகையா, உஸ்கோ அவருக்கு குச் கர்வ் கொஞ்சம் கர்வம் ஹோகையா வந்துருச்சு. வாஹ் அவரு வாஹ் சோச்சனே லஹா கி அவர் என்ன யோசிச்சுக்கிட்டார் அப்படின்னா, கி மேரே தர்மம் கி பகவான் கி தயாசே ஹி, என்னுடைய தர்மம் வந்து பகவான் இருக்கார் இல்லையா, பகவானுக்கும் பெருசு, பகவானுக்கு விட பெரியானது, தயாசேஹே சிறந்தது, பகவானை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, ஹி மே சப் குச் கர்த்தா ஹூ நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன், மே சப் குச் நான் எல்லாத்தையுமே கர்த்தா ஹூ நான் எல்லாத்தையுமே செய்கிறேன், இஸ்லியே இதனால் மேரா தர்மம் ஹி சப்சே ஊஞ்சா ஹே என்னுடைய தர்மம் தான் எல்லாத்தை விடையும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாரு. இப்படி தான் அவருக்குள்ள கர்வம் வந்துச்சு. இப்ராஹிம் நே கரீப் பூதே கோ கியூன் போஜன் நஹி தியா. இப்ராஹிம் வந்து கரீப் பூதே, பூதேனா வயசானவர், கரீப்னா ஏழைன்னு அர்த்தம். கரீப் பூதே அதாவது ஏழை, அதாவது வயசான ஏழைக்கு கியூன் போஜன் நஹிதியா எதனால உணவு கொடுக்கல, போஜன்னா உணவு, கியூனா ஏன், நஹிதியா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. கரீப் பூதே யாத்ரி நே இப்ராஹிம் கோ பிரார்த்தனை கோ நஹி தொஹராயா. அந்த கரீப் பூதே யாத்ரி அதாவது அந்த ஏழை வயசான ஏழை பயணி வந்து இப்ராஹிம்கோ பிரார்த்தனைக்கோ நஹி டொஹராய், இப்ராஹிமுடைய பிரார்த்தனைய நஹி டொஹராயே அதாவது சொல்லலை, திரும்ப சொல்லலை. காரன் ஏன்னா, காரன் பூச்சனை பர் காரணம் கேட்டுட்ட பிறகு கரீப் பூதேனே கஹா அந்த ஏழை வயதானவர் சொன்னாரு, வே அக்னிக்கே பூஜா கர்த்தேஹே அவர் வந்து நெருப்ப வணங்குறவர், அக்னிக்கே பூஜா கர்த்தேஹே அக்னிக்கு பூஜை பண்றவர். இஸ்ஸே இப்ராஹிம்கோ குஸ்ஸா ஹோகயா இதனால இப்ராஹிம்கோ குஸ்ஸா ஹோகயா இப்ராஹிம்க்கு கோவம் வந்துருச்சு, குஸ்ஸானா கோவம். இஸ்லியே உஸ்னே பூதேக்கோ அதனால அவர் என்ன பண்ணார், இஸ்லியே இதனால உஸ்னே அவர் பூதேக்கோ போஜன் நஹிதியா பூதேக்கு வந்து போஜன் அதாவது உணவு வழங்கலை, நஹிதியா வழங்கலை. ஓகே, தேவதூத்னே கியா கஹா
और இப்ராஹிம் ने क्यों க்ஷாமா மாங்கி, தேவதூத் இருக்கார்ல, ஏஞ்சல் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க. और இப்ராஹிம் ने क्यों க்ஷாமா மாங்கி, இப்ராஹிம் ஏன் மன்னிப்பு கேட்டாரு. தேவதூத் ने आकर இப்ராஹிம் से कहा, தேவதூத் அந்த ஏஞ்சல் வந்துட்ட பிறகு இப்ராஹிம் से कहा, இப்ராஹிம் கிட்ட சொல்லுச்சு கி பகவான் சப்சே லியே ஏக் ஹே, பகவான் காடுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். யஹ் சுன்கர், இதை கேட்டுட்ட பிறகு இப்ராஹிம் கே ஆன்கேன் குழி, இப்ராஹிமுடைய கண்கள் வந்து அழுதது, தண்ணீர் சொட்டுச்சு. இஸ்லியே இதனால உன்ஹோனே பூதே கே பாஸ் ஜாக்கர், அது அவர் என்ன பண்ணாரு, பூதே கே பாஸ் அந்த வயதானவருக்கு பக்கத்துல போயிட்டு ஜாக்கர் போகிட்டு மாஃபி மாங்கி மன்னிப்பு கேட்டாரு. सेकेंड लेसन सेकेंड कहानी पेज नंबर 70 இருக்கு. பகீரத் கா குல் और गुण के बारे में लिखिए. பகீரத்துடைய குல், அதாவது குல்னா குடமம் நடத்தும், குண் அப்படின்னா குணம் நடத்தும், பாரமேனா பற்றி, லிக்கியன எழுதுங்க. பகீரத்தோட குலம் இல்லைன்னா குணத்தை பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பகீரத் இக்ஷ்வாசு குல்கே சூரிய வன்ஷி ராஜாதா. பகீரத்ன்றவர் யாருன்னா இக்ஷ்வாசு குலத்தோடைய சூரிய வன்ஷி அரசன்னு சொல்றாங்க. வே சத்யனிஸ்த் தர்மனிஸ்த் அவர் படி பிரதாபி ராஜாதா. அவர் வந்து ஒரு என்னது சத்தியத்தை காப்பாற்றவர், உண்மையுள்ளன்னு சொல்லுவாங்க. தர்மனிஸ்த் தர்மத்தை பேன்றவர். அவர் பிரதாபி அப்படின்னா ஒரு பெஸ்டான ராஜான்னு சொல்றாங்க. உண்மை அபாரி தைரியம் அவர் சாகசா, அவர்கிட்ட அபாரிய தைரியம், அளவு கடந்த ஒரு தைரியமும் பொறுமையும், சாகசனா பொறுமையும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் धर्मराज ने भगीरथ से क्या कहा. धर्मराज வந்து भगीरथ கிட்ட क्या कहा என்ன சொன்னாரு. धर्मराज ने कहा कि धर्मराज சொன்னாரு भगीरथ के पूर्व सागर पुत्र भाषम के रूप में पड़े हैं. அதாவது இந்த பகீரத் இருக்காங்க இல்லையா, பகீரத்துடைய மூதாதையர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சாம்பல் வடிவில் கிடக்குறாங்க. பாஷம் கே ரூப் மேன சாம்பல் வடிவில், படேஹே அப்படின்னா கிடைக்கிறாங்க. ஸோ பகீரத் கே பூர்வஜ் சாகர் அப்படின்னா என்னன்னா மூதாதையர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து சாம்பல் வடிவில் கிடக்குறாங்களாம். உன்கோ உதால் கர்னே கேலியே, அவங்கள வந்து எழுப்புறதுக்காக, அவங்கள காப்பாற்றுறதுக்காக பகீரத் தபஸ்த கரே, அதாவது தபஸ்திய கரேன்னு தவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. और அண்ட் கங்காஜி கோ பிருத்வி பர் லே ஆயியே, கங்காஜியை பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. கங்காஜினா ரிவர், கங்கா ரிவர் இருக்காங்க இல்லையா, அதை வந்து பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தவம் பண்ணுங்க, கங்கா மாதாவை பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே. தர்மராஜ் இதெல்லாம் சொன்னாரு. நெக்ஸ்ட் பகவான் விஷ்ணு நே பகீரத் சே கியா கஹா. பகவான் விஷ்ணு பகீரத் கிட்ட என்ன சொன்னாரு. பகவான் விஷ்ணு பகீரத் கே சாம்னே பிரகாட் ஹுவே, அதாவது பகவான் விஷ்ணு பகீரத்க்கு சாம்னே, பகீரத்க்கு முன்னாடி பிரகாட் ஹுவே தோன்றினார். அவர் போலே அண்ட் சொன்னாரு துமாரி தபஸ்யா அவசிய சாஃபல் ஹோகி, உன்னுடைய தவம் கண்டிப்பா வெற்றி பெறும். அவசிய ஷாஃபல் ஹோங்கி, கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆவு அண்ட் தும்மா பகவான் சிவன் கோ தியான் கர்த்தே ஹுவே, நீ இப்போ பகவான் சிவனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இரு. தப் கரோ, ஸ்டார்ட் பண்ணு, தியானம் செய் அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் பகவான் சங்கர் சே பகீரத் நே கியா மாங்கா. பகவான் சங்கர் கிட்ட பகீரத் என்ன கேட்டாரு. பகவான் சங்கர் கிட்ட பகீரத் நே பிரார்த்தனை பண்ணார், ப்ரேயர் பண்ணாரு. மேரே பித்ரோன் கே முக்தி கேலியே, என்னுடைய மூதாதையர்களுடைய முக்திக்காக ஆப் கங்கா மாதா கோ, கங்கா ரிவரை பிருத்வி பர் பிரவாஹித் கர்னா தீஜியே, என்னோட அதாவது இந்த கங்கா மாதாவை நீங்க வந்து எனக்கு கொடுங்க, பூமிக்கு கொடுங்க அது அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கங்கா தர்த்தி பர் கஹான் தக் ஆயே, கங்கா வந்து எது வரைக்கும் போனாங்க. கஹான் தக் அப்படின்னா எது வரைக்கும், ஆயேன் போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பவித்ர கங்கா, புனிதமான கங்கா பகீரத் கே பீச்சே தெல்தி ஹுவே, பகீரத்க்கு பின்னாடி போகிட்டே இருந்துச்சு. உஸ்தான் பர் பகுஞ்சே, உஸ்தான் அப்படின்னா பிளேஸ் அடைந்தது. ஓகே. பின்னால் ஓடி அந்த பிளேஸை போய் அடைஞ்சிருச்சு. பகுஞ்சி அப்படின்னா ரீச் ஆச்சு. உஸ்தான் அப்படின்னா ஸ்தான்னா பிளேஸ், அந்த இடத்தை போய் அடைந்தது. ஜஹா அங்க சாகர் ராஜ்குமாரன், அப்புறம் சாகர் ராஜகுமாரன் அப்படின்னா மூதாதை ராஜகுமாரர்கள் அனைத்துவரும் பாஷம் கே ரூப்மே படே ஹுவேதே, அவங்களாம் சாம்பல் வடிவில் வந்து படுத்து கிடந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்த போயிட்டு கங்கா ரிவர் பகீரத்கே பின்னாடி போயிட்டு அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க.
கஹானி 3 பேஜ் நம்பர் 73ல இருக்கு. அமீர் क्यों चिंता में पड़ा, அமீர் ஏன் கவலைப்பட்டாரு? அமீர் को उनकी इच्छा के अनुसार कोई नौकर नहीं मिला. அமீருக்கு இச்சா கி அனுஷார் அவருடைய ஆசைப்பட்ட மாதிரியே கொய் நாக்கர் கொஞ்ச நாக்கர் கூட ஒரு நாக்கர் கூட நஹி மிலா கிடைக்கல. இஸ்லியே இதனால அமீர் சிந்தாமே பட அவர் கவலையில மூழ்கினாரு கவலைப்பட்டாரு. नेक्स्ट भगवान ने अमीर को क्या वरदान दिया. பகவான் வந்து அமீருக்கு क्या वरदान दिया என்ன வரம் கொடுத்தாரு. वरदान அப்படின்னா வரம் கொடுத்தாரு. अमीर से ईश्वर से अमीर ने ईश्वर से ஈஸ்வர்ன்றது கடவுள் ஈஸ்வர் से एक अच्छे नौकर की मांग करते हुए அதாவது ஒரு நல்ல நௌக்கருக்கு மாங்கு கருத்தே ஹுவேக்கு மாங்குனா கேட்டாரு ஒரு நல்ல நௌக்கருக்காக கேட்டாரு. ஓகே பிரார்த்தனை பண்ணாரு. அதாவது அமீர் ने ईश्वर से एक अच्छी नौकर के मांग करते हुए प्रार्थना की. அதாவது ஈஸ்வர் கடவுள் கிட்ட ஒரு நல்ல வேலைக்காரர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கேட்டாரு. जब भगवान उनके सामने आए அப்போ பகவான் வந்து அவருக்கு முன்னாடி வந்து तो देन उनसे एक चस्ट ஏவன் நெக்ஸ்ட் ஃபுர்த்திலா நௌக்கர் தேனே கேலியே கஹா. அவர் என்ன பண்ணார் சஸ்ட் அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பான அப்புறம் ஃபுர்த்திலா அப்படின்னா நல்ல இது எப்போவுமே உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாக்கரை தேனே கேலியே கஹா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார். நெக்ஸ்ட்டு ईश्वर ने तयोष्ट कहकर गायब हो गए அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுறுசுறுப்பான வேலைக்காரனை தரும்படி வந்து அவர் கேட்டார் இல்லையா அதுக்கு வந்து கடவுள் வந்து அப்படியே இருக்கும் என்று மறைந்தார். இதுவே இப்படியே நடக்கட்டும் நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மறைஞ்சிட்டாரு. கஹ்கர் சொல்லிட்ட பிறகு தஷா சத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ சொன்ன மாதிரியே கஹ்கர் நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஓகே காயப் ஹோகைனா போயிட்டாரு. ஓகே போய் மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் பூத் நே அமீர் சே கியா கஹா. பூத் வந்து பேய் பூத்னா பேய் வந்து அமீர் சே கியா கஹா அமீர் கிட்ட என்ன சொல்லுச்சு. பூத் நே அமீர் சே கஹா பூதம் வந்து அமீர் கிட்ட சொல்லுச்சு மே ஆப்கோ ஆதிஷோன் கோ ஜல்தி ஜல்தி பூரா கர்தூங்கா. ஆதிஷோன் அப்படின்னா கட்டளைகள் ஜல்தி பூரா கர்தூங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடுவேன் உன்னோட கமாண்ட்ஸை நான் சீக்கிரமாக பண்ணிடுவேன். முஜே நான் வேஜன் சாகியே எனக்கு வந்து வேஜன் அதாவது வேஜன் சாகியே நான் முஜே நான் போஜன் சாகியே நான் வேதன் எனக்கு வந்து எதுவுமே வேணாம் எனக்கு உணவும் வேணாம் சம்பளமும் வேணாம். போஜன்னா வந்து சாப்பாடு வேஜன்னா சம்பளம் உணவும் வேணாம் சாப்பாடும் வேணாம். லக்கின் ஆனால் ஆப்கோ முஜே நீ எனக்கு லகாத்தார்னா கண்டினியூஸ்லி காம் தேத்தே ரஹனா சாகியே வேலை கொடுத்துட்டே இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. லக்கின் ஆப்கோ முஜே லகாத்தார் காம் தேத்தே ரஹனா சாகியே நீ எப்போ பாரு எனக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தாகணும். அகர் நீ எனக்கு காம் நஹி தே சகேங்கே உன்னால் எனக்கு வேலை கொடுக்க முடியலனா தோ தென் மே ஆப்கோ பக்கட்கர் நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு ஜாவுங்கா நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே अंत में अमीर ने बूद को क्या काम दिया. अंत में கடைசியில் அமீர் பூதத்துக்கு क्या काम दिया என்ன வேலை கொடுத்தாரு. अंत में கடைசியில் அமீர் பூதத்துக்கு குத்தே கே பூஞ்ச் சீதே கர்னேக்கே काम दिया. குத்தேனா நாய் பூஞ்சுனா வாழை சீதே கர்னா நேராக்குறது நாயோட வேலையை நேராக்கிறதுக்கான வேலையை கொடுத்தாரு. தேங்க்யூ. ஸோ இந்த 6 கஹானியில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் சாய்ஸ் மீதி இருக்கிறத அந்த 3 லெசனில் போயிடும். இதை மட்டும் படித்தாலே நீங்கள் கன்ஃபார்மாக ஃபுல்லுத்தையும் அட்டன் பண்ணிடலாம்.